எங்களுக்கு கட்சி பதவிகள் வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணி உள்ளிட்டோர் கடிதம் எழுதியிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், டி.வி. சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய மாவட்ட செயலாளர்கள், அதே போல அவங்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் என தனி அணியாக செயல்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்க வேண்டும், கட்சியில சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் முன்வைத்தாங்க. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர், காமராஜ், கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட பிற எம்எல்ஏக்கள், கட்சியில பல்வேறு பொறுப்புகளில் வகித்தவர்கள் எல்லாருடைய கட்சி பதவிகளையும் பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். இந்த நிலையில சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய உத்தரவுக்கு மாறாக 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். எனவே கட்சியினுடைய கொறடாவுடைய உத்தரவுக்கு மாறாக செயல்பட்டவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பிலிருந்து சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த கடிதத்தின் மீது ஜே.சி.டி. பிரபாகர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில பிரிந்து சென்ற எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை மே 3வது வாரத்தில் சந்தித்து வருத்தம் தெரிவித்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்படுவது என முடிவெடுத்தார்கள். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு கொடுத்த அந்த கடிதங்கள் எல்லாமே வாபஸ் பெறப்பட்டது. தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று எஸ்.பி. வேலுமணி மற்றும் இதர எம்எல்ஏக்கள் எல்லாம் இணைந்து செயல்பட்டாங்க. அதுல குறிப்பாக டி.வி. சண்முகம் மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் தனி அணியாக செயல்பட்டாங்க. இதுல டாக்டர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது தனி கதை. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில எஸ்.பி. வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட்டாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், மீண்டும் நாங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்று செயல்படுவது என முடிவெடுத்த போது எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த கட்சி பதவியை வழங்குவது என்று உறுதியளித்ததாகவும், ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை என்று இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. எல்லாருமே மாவட்ட செயலாளர்களாக பதவி வகித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனோடு மாவட்ட செயலாளர் பதவியோடு அமைப்பு செயலாளர் என்ற பதவியும் கூடுதலாக வகித்து வந்தாங்க. எஸ்.பி. வேலுமணி கோயம்புத்தூர்ல மாவட்ட செயலாளர் பதவி வகித்து வந்தார். அதே போல கே.பி. அன்பழகன் தருமபுரி மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார். அதே போல எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டத்துக்கு செயலாளராக பதவி வகித்து வந்தார். இப்படியாக எல்லாருமே மாவட்ட செயலாளர் பதவி வகித்து வந்த சூழ்நிலையில அவர்களுடைய பதவிகள் எதுவுமே மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி அவர் செயல்படவில்லை என்று இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்னதாக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி தனி அணியாக செயல்பட்ட போது கட்சி மீண்டும் ஒன்றிணைந்த போது பிரிந்து சென்றவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே வகித்து வந்த கட்சி பதவிகள் வழங்கப்பட்டது. அதே போல 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டார். அவருடன் 12 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டாங்க. அவர்கள் பிரிந்து சென்ற போது மீண்டும் கட்சியில ஒன்றிணைந்த போது ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் அவர்களுக்கு கட்சியில என்ன பதவி வழங்கப்பட்டதோ அந்த பதவி மீண்டும் வழங்கப்பட்டதை இந்த கடிதத்தில் எஸ்.பி. வேலுமணி சுட்டிக்காட்டி இருக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி ஏன் எங்களுக்கு கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை என்று எஸ்.பி. வேலுமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாத ஒரு பதவியை அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர் போன்ற அந்த பதவிகள் தான் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்காக நீண்ட நாள் உழைத்திருக்கக்கூடிய தங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதவிகளை நாங்கள் ஏற்பதாக இல்லை என்று கூட்டாக அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு முக்கிய முகங்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து வராங்க. சமீபத்தில் கூட டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். நேற்று முன்தினம் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த இருவரும் நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் தாங்கள் இணைய இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறாங்க. இவர்களோடு சேர்த்து அதிமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட செயலாளர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என
முக்கிய பதவிகளில் வகித்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள், அதே போல அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் நாளை தினம் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவில் இருந்து சாரை சாரையாக மாற்று கட்சிக்கு மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று எஸ்பி வேலுமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிப்படி நாங்கள் வகித்து வந்த பதவியை ஏன் எங்களுக்கு வழங்கவில்லை என்று எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுல ஜே அணி ஜ அணியாக பிரிந்த கட்சி இரு பிரிவுகளாக பிளவு ஏற்பட்டு மீண்டும் இணைந்த போது கழக பதவிகளில் விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஏற்கனவே அவர்கள் வகித்து வந்த பதவிகளிலேயே தொடரும் வகையில் ஜெயலலிதா அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டு அந்த பதவிகளை அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று வேலுமணி சுட்டிக்காட்டியிருக்கிறார்.